வணக்கம். கீதா டிவிஎன் ஸ்வதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு இப்போ ஒரு சில நாட்களாக இந்த சர்ச்சை அபவுட் ஜேர்னலிஸ்ட் அரெஸ்ட் ஆனதுக்கு அது தப்பாக ரைட்டான்ட்டு இன்றைக்கு நான் சொல்வது போல் நிறைய ஊடகங்கள் பிளாக்மெயிலர்ஸாக தான் இருக்கிறாங்க. இது தவறு. அதே மாதிரி ஒரு வரம்பு இருக்கணும். இப்போ நானும் ஜுடிஷியரி மேலே கரப்ஷன் இது பண்ணேன், எனக்கும் எஃப்ஐஆர் போட்டாங்க. பட் அது எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த ஜுடிஷியரிலே எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்கிறது சவுக்கு சங்கர் சொன்னது எல்லாருமே ஊழல்வாதிகள். அது தவறு. நிறைய நல்ல ஜட்ஜஸும் இருக்கிறாங்க, நிறைய ஊழல் ஜட்ஜஸும் இருக்கிறாங்க. அது அவங்களுக்கே தெரியும், அவங்க மனசாட்சிக்கே தெரியும். அங்கே இருக்க ஜட்ஜஸ், நல்ல ஜட்ஜஸ்க்கும் தெரியும் யாரெல்லாம் தப்பு செய்கிறாங்கன்ட்டு அவங்களுக்கும் தெரியும். ஆனால் என்ன ஆகுதுன்னா, அவங்க பதவி காலத்தில் அவங்க அதை பற்றி பேச அப்போ அந்த ஊழல் சம்டைம்ஸ் இட்ஸ் மணி, சம்டைம்ஸ் இட்ஸ் சம் அதர் இது, பட் சம்டைம்ஸ் ஈவன் விமன் ஆர் டிமாண்டட். அது ரொம்ப தவறு. இப்போ நான் ஒரு பெண்ணாக இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு தவறு நடக்கும்போது அது எடுத்து பேசினா அது தவறுன்னு சொன்னேன்னா, அப்போ எந்த மன்றத்தில் போய் நாங்கள் பேசுவது? இப்போ நான் எனக்கு நிஜமாகவே ஒரு தவறு நடந்திருக்கு ஒரு இதில், either it's from police கவர்மெண்ட் ஆஃபீஸரோ இல்லை பேங்க் ஆஃபீஸரோ ஜுடிஷியரியோ, இது யார்கிட்ட போய் நாங்கள் இந்த கம்ப்ளைண்ட்டை சொல்கிறது? இது ரொம்ப ஈஸி. நாங்கள் பேசினான்னா அது தவறுன்னு சொல்கிறது. ஆனால் அராஜகமாகவும் பேசக்கூடாது, சும்மாவே பேசுறதுக்குன்னு பேசக்கூடாது. நிஜமாகவே நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் எங்கே போய் இது சொல்லுவது, எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பது? போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆதாரம், என்ன அத்தாட்சி? பட் அந்த தப்பு செய்தவன் தப்பிச்சு கொண்டே தான் போய் கொண்டு இருக்கிறார்கள். ஆகையில் இந்த சவுக்கு சங்கர் அந்த பெண் போலீஸை அசிங்கமாக பேசானா, அப்போ அந்த ஆண் போலீஸ் என்னாச்சு? இந்த தப்பு செய்த ஆண் போலீஸை யார் கண்டிக்கிறது? சரி, நீங்கள் பேசுனீங்க, அப்போ நீங்கள் என்ன பேசியிருக்கணும்? அந்த பெண் போலீஸுகளுக்கு ஆதரவாக நீங்கள் போய் ஒரு கேஸ் போட்டோ இல்லாட்டி பேசியிருந்தாலோ அது தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் பெண்களை கொச்சப்படுத்துகிறீர்கள். அப்போ உங்களுக்கு ஒய்ஃப் இருக்குதோ, டாட்டர் இருக்குதோ, சிஸ்டர் இருக்குதோ எனக்கு தெரியாது, பட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அம்மா இருக்கும், ஒரு பாட்டி இருப்பாங்க. அப்போ அவங்களையும் நீங்கள் கொச்சதானே படுத்துறீங்க. இவனுக்காக சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த ஊழல் அரசி ஊழ விடுது. இவனுக்கு இந்த ஊழல் அரசி யாருன்னா சசிகலா. இவனுக்காக இந்த சவுக்கு சங்கர்னு ஜேர்னலிஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படி கிடையாது. நல்ல ஜேர்னலிஸ்ட்டும் இருக்கிறாங்க, கெட்ட ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, நல்ல அரசியல்வாதி இருக்காங்க, கெட்ட அரசியல்வாதி இருக்காங்க, நல்ல நீதி அரசர்கள் இருக்கிறார்கள், கெட்ட நீதி அரசர்கள் இருக்கார், கெட்ட போலீஸ் இருக்காங்க, நல்ல போலீஸ் இருக்காங்க. அதில் கெட்டவர் நல்லவர் 50-50 எல்லா இடத்துலையும் இருக்காங்க. நம்ம அந்த கெட்டவர்களை பற்றி தான் நான் பேசுவேன். நான் எனக்கு நல்லவர்களே நான் தீண்ட மாட்டேன். ஆனால் ஐ வாண்ட் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின். நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். இந்த ஆட்சியாளர்களுக்கும் இந்த நீதிமன்றங்களுக்கும் எங்கே போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? நீங்கள் சொல்லலாம் கேஸ் போடுங்கன்னா எவ்வளோ பேருக்கு வசதி இருக்குது, எவ்வளோ லாயர்ஸ் இந்த கேஸஸை எடுப்பாங்க, எவ்வளோ லாயர்ஸ் இந்த கேஸை ஃப்ரீயாக, இது மாதிரி ஏழைகள் பாதிக்கப்படும் போது எவ்வளோ பேர் இதை ஃப்ரீயாக பண்ணுவாங்க? முடியாது. ஆகையால் இதெல்லாம் இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல். இப்போ எல்லாருமே போய் ஒரு நீதி அரசரை போய் இம்பீச் பண்ணுறதுக்கு முடியாது. போய் மொத்த பார்லிமெண்ட்டை கூட்டி இதெல்லாம் யாரால் பண்ண முடியும்? ஒரு பாமர மக்களால் பண்ண முடியுமா? முடியாது. ஆகையால் தி லாஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி நிறைய தடவை காமன் மேனுக்கோ இல்லாட்டி நேர்மையாக வாழ்கிற மக்களுக்கு இது சாதகமாக இல்லை. சவுக்கு சங்கர் கையில் கஞ்சா வச்சுட்டு இருந்தானா வச்சுட்டு இல்லையா, அது நான் சாட்சி இல்லை. ஆனால் வைத்திருந்தால் தவறு தான், வைத்திருக்காமல் போலீஸ்காரர்கள் அதை புட்டப் கேஸாக பண்ணாங்கன்னா அதுவும் தவறு. போலீஸ் தவறு செய்தாலும் ஆட்சியாளர்கள் தவறு செய்தாலும் தப்பு தான். எப்படி நெற்றிக் கண் திறந்தாலும் குற்றம் குற்றமேன்னு சொல்கிறாங்க பாருங்க, அதே மாதிரி இதெல்லாமே. அதில் இந்த தவறுகளை எடுத்து பேசுவதற்கு நிறைய ஊடகங்கள் முன் வரதில்லை. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோன்னு சொன்னால், இப்போ எனக்கே தெரியும் நிறைய ஊடகம் என்னை பார்க்கலாம், ஐயோ மேடம் யாரையும் இப்படி பேசிடாதீங்க, அவங்க எங்களை இது பண்ணுவாங்க, எங்கள் பாஸ் திட்டுவாங்க அது சொல்லிடு. அப்போ இவங்கெல்லாம் ஜேர்னலிஸ்ட் ஆர் ரன் பை முதலாளிஸ். அப்போ அந்த முதலாளிகள் அந்த ஆட்சியாளர்கள்கிட்ட ஏதோ ஒரு ஃபேவருக்காக இந்த மக்கள் சொல்கிற உண்மையான ஒரு செய்தியை எடுத்துக்கொள்வதில்லை. சவுக்கு சங்கர் தப்பு செய்தால் ஹி ஹாஸ் டு பி பனிஷ். தப்பு செய்யாத ஒன்றுத்துக்கு அவனுக்கு செக்ஷன் போட்டிங்கன்னா அதுவும் தவறு. ஆனால் ஹி நீட்ஸ் டு பி பனிஷ். அண்ட் எனக்கு இதே ரெட் பிக்ஸில்
ஃபெலிக்ஸ் வந்து என்னை வந்து ஒரு பேட்டி எடுத்தார். அப்போ நிஜமாகவே அன்றைக்கி வந்து இந்த சவுக்கு சங்கர் 30 நாள் இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் என்ன சொன்னேன்னா, நான் ஊழலுக்கு எதிர்க்காக பேசுகிறேன். அப்போ வந்துட்டு ஜுடிஷியரி எஸ் ஐ சார் இட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் பேச விரும்பினேன் தவிர்த்துட்டு மற்றவங்க சொன்ன கதையெல்லாம் கிடையாது. ஓகே, நான் கண்ணால் பார்த்தது கேட்டதுன்னா இட் இஸ் ஃப்ரம் அ ரிலையபிள் பர்சன். ஒரு ஜட்ஜை பற்றி சொல்கிறார். அப்போ அது எங்கே போகுது? அப்போ அந்த ஜட்ஜு தப்பாக பேசினா தப்பு கிடையாது. நம்ம பாமர மக்கள் அதை பற்றி பேசினால் அது தவறு. அதுவும் ஒரு பெண்ணுக்கு நடந்த தவறை தான் நான் பேசினேன் தவிர்த்துட்டு இதுக்கெல்லாம் நான் பயப்படல. ஆனால் என்னோடய லாயரு இவங்கெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி மன்னிப்பு கொடுத்துருங்க இது அது சொல்லி அந்த மாதிரி வற்புறுத்தி வந்துட்டு நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி மன்னிப்பு கேட்குறதும் தவறு தான். ஏனென்றால் இப்போது எனக்கு வந்து ஒரு பேங்க்கில் வந்து என்னோடய கணக்குலேருந்து 55 கோடி திருடி இருக்காங்க. இது எந்த ஃபோரத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுனா கோர்ட்டு இது அது சொல்லி இந்த விஜிலன்ஸுன்னு சொன்னாங்க, ஓபட்ஸ்மேன் சொன்னாங்க, பேங்க் சேர்மன் சொன்னாங்க, ஃபைனான்ஸ் செக்ரட்டரின்னு சொன்னாங்க. எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டு எல்லாருமே எவ்வளோ நம்மளுக்கு பணம் இதில் கிடைக்கும் தான் நினைக்கிறாங்க தவிர்த்துட்டு யாருமே நியாயத்துக்கும் நீதிக்கும் போராடுறதுக்கு யாருமே இல்லை. கடைசியில் நான் கோர்ட்டுக்கு போனேன். 2 வருஷமாக இந்த கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு ஒன்றும் கேட்கல, நான் ஒரு ஃபேவரும் கேட்கல. நான் கேட்குறது வந்துட்டு அந்த பேங்க்கில் ஃபாரன்சிக் ஆடிட் பண்ணட்டும், அந்த ஆடிட்டில் நான் அவங்களுக்கு பணம் கொடுக்கணுன்னா நான் கொடுக்க தயார். பட் அதே இதில் வந்து ரிவர்ஸில் அவங்க எனக்கு பணம் இருந்தால் கொடுப்பாங்களா? இந்த ஃபாரன்சிக் ஆடிட் ஆர்டர் பண்ணுறதுக்கு இதோட 7-8 ஜட்ஜஸ் அந்த கேஸ் வந்தாச்சு ஒரு தீர்ப்பும் கிடையாது. இப்போ திஸ் இஸ் வேஸ்டிங் டைம் ஆஃப் தி கம்ப்ளைனண்ட். அதுக்கப்புறம் நாட்டுக்கு பணம் வர வேண்டியது இந்த பக்கமோ அந்த பக்கமோ ரெண்டுமே டிலே ஆகுது. அப்போது இந்த கோர்ட்டு தீர்ப்புகளால் டிலே ஆகுறது வந்துட்டு எவ்வளோ ஒரு சொல்கிறாங்க, டிலேட் ஜஸ்டிஸ் டினைடுன்னு சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் வாய் அளவுக்கு பேசுகிறதுக்கான் தவிர்த்துட்டு பட் உண்மையான நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா கிடையாது. ஆகையில் இந்த ஊழல்களை பற்றி பேசுவது வந்து நியாயமாக பேசுகிறோம். அதே வந்து அந்த ஊழல்வாதிக்கிட்ட போய் பணம் பிளாக்மெயில் பண்ணி பணம் பண்ணுறதுனா அது தவறு. இந்த ஊழலை நான் எதிர்த்து கொண்டிருக்கிறேன் இன் மை ஓன் வே. என்னால் என்ன செய்ய முடிஞ்சதோ நான் செய்கிறேன், எதிர்க்கிறேன், பேசுகிறேன். ஆனால் அதுக்கு நிறைய பிரச்சனை தான் எங்களுக்கு வருது. ஆனால் இந்த சவுக்கு சங்கர் மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த ஃபெலிக்ஸ் இவங்களாம் சொல்கிறாங்க தவிர்த்துட்டு நம்ம பேசின உடனே பிரச்சனை வந்தோடனே he went on to the air to tell அந்த அம்மாவாகவே வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த அம்மாவாகவே வந்து பேசுகிறாங்கன்னா எதுக்கு நான் சொன்னேன், ஊழலை பற்றி எதனா பேட்டி எடுத்தால் நான் பேசுகிறேங்க. அதை தந்தாட் எப்போ பார்த்தா ஜெயலலிதா. நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் ஜெயலலிதா தேவையில்லாமல். ஏன்னா நானும் ஒரு படித்த பெண், எனக்கும் அறிவு இருக்குது, நானும் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், நானும் ஒரு விவசாயி. நாங்கள் படுற கஷ்டங்கள் வந்து பற்றி ஊழலால் நாங்கள் படும் கஷ்டத்தை பேசுறதுக்கு ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் அந்த பையன் பயந்துக்கிட்டான். இன்றைக்கி வந்துட்டு மறுபடியும் இஸ் காட் அ திங். அதில் தேர் ஆல் வந்துட்டு எப்படி தெரியுங்களா, அவங்களுக்கு வந்து அந்த டிஆர்பி, அவங்களுக்கு அந்த வியூஸு, அவங்க சம்பாதிக்கிற பணம், யாருமே மக்களை பற்றி கவலைப்படலை. எனக்கு தெரியும் அந்த பேட்டி நான் பண்ணப்போ எனக்கு எவ்வளோ பேர் அமெரிக்கா, கனடா, நம்ம நாட்டில் இருந்து தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி அம்மா கீதம்மா நீங்கள் பேசுகிறது 100% நியாயமம்மா, நாங்கள் எல்லாரும் இதை கஷ்டப்பட்டோம், ஆனால் நாங்கள் அதை பற்றி பேசினா எந்த ஊடகங்களும் அதை ஒளிபரப்புறது இல்லைன்னு சொன்னாங்க. அதுவும் ஒரு இதுதான். அப்போ இந்த நாடு என்ன டெமோக்ரஸி? யாருக்காக இந்த டெமோக்ரஸி? மக்களுக்காக இல்லாத டெமோக்ரஸி இந்த பணக்கார திருட்டு கார்பரேட்ஸ்க்கு அந்த டெமோக்ரஸி. நான் கேள்வி கேட்குறேன், இந்த பாலிட்டிஷியன்ஸ் இது எல்லாருமே யாருன்னா ஒருத்தராவது பார்க்குறவங்க இந்த நல்லது மக்களுக்கு செய்வீங்கன்னா இல்லை. ஏன்னா எல்லாருமே சந்தர்ப்பவாதிகள். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, நீ கீதா நீ பேசு, நீ பேசாமல் இருக்காத, நீ பேசாமல் இருந்தனா நீயும் இந்த ஊழலில் உடந்தை. இந்த ஜுடிஷியரி பற்றி பேசுவது எனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது. இந்த நீதி அரசர்கள் வந்துட்டு கண்ணை மூடிட்டும் இருக்கக்கூடாது. அவங்களுக்குள்ள தப்பு நடக்குதுன்னா நீங்களும் தட்டி பேசணும். ஆனால் எப்போ பேசுகிறீங்க? நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டு ஒரு புக் எழுதும் போது பேசுகிறீங்க. இப்போ என் மாதிரி பேசுகிறவங்களுக்கு உங்களை பிடிக்கிறது இல்லை. எனக்கு ஒன்றும் கவலை இல்லைங்க. எனக்கு வந்து என் கடவுள் சொல்லியிருக்கிறார் பேச சொல்லி. என் கடவுள் அவங்களை தண்டிப்பார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. யார் ஊழல் செய்து அதுக்கப்புறம் எங்களை மிரட்டுறாங்களோ அவங்கள கடவுள் தண்டிப்பார். யாராக இருக்கட்டும், பாலிட்டிஷியனாக இருக்கட்டும், போலீஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பதவியில் இருந்து
அதுவும் அந்த சம்பளம் யார்கிட்ட இருந்து உங்களுக்கு வருது? நாங்கள் கட்டும் அந்த டாக்ஸ் பணத்தில் இருந்தால் உங்கள் சம்பளம் வருகிறது. அதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாம் மக்களோட வேலைக்காரர்கள். ஆனால் உங்களுக்கு இருக்க அகம்பாவமும் அராஜகமும் நாங்கள்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. நன்றி, வணக்கம். கீதா டிவி சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு.